ஃபார்முலா 4 கார் பந்தய தொடரின் முதல் சுற்று போட்டிகள் இருங்காட்டுக்கோட்டையில் தொடங்கியுள்ளன. இந்த கார் பந்தய போட்டிகளின் நடைமுறைகள் என்ன, வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்படுவது எப்படி, தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 4 கட்டங்களாக ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் நடைபெற்ற பந்தயத்தில் கார்கள் சீறி பாய்ந்தன. ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறவுள்ளது. ரேசிங் ப்ரமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப், இந்தியன் ரேசிங் லீக் என 2 விதமான போட்டிகள் நடத்தப்படுகின்றன. 4 நாட்கள் நடைபெறும் போட்டிகளின் முடிவில் அதிக புள்ளிகளை எடுக்கும் ஓட்டுநருக்கு சாம்பியன் பட்டமும், அதிக புள்ளிகளை எடுக்கும் அணிக்கு அணிக்கான சாம்பியன் பட்டமும் வழங்கப்படும். ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் 12 வீரர்கள் பங்கேற்பர். 25 நிமிடங்களின் முடிவில் வீரர்கள் முடிக்கும் இடங்களை பொறுத்து ஒவ்வொரு சுற்றுக்கும் புள்ளிகள் வழங்கப்படும். இந்தியன் ரேசிங் லீக் போட்டியை பொறுத்தவரை IPL கிரிக்கெட் தொடர் போன்று 6 அணிகள் பங்கேற்கும். ஒவ்வொரு அணியிலும் ஒரு பெண் உள்ளிட்ட 4 வீரர்கள் இடம்பெறுவர். முதல் ரேஸில் 2 வீரர்கள், 2வது ரேஸில் 2 வீரர்கள் களம் இறங்குவர். இறுதியில் அதிக புள்ளிகளை பிடிக்கும் அணிக்கு சாம்பியன்ஷிப் பட்டம் வழங்கப்படும். ஃபார்முலா 4 போட்டியில் அதிக அளவில் இளம் வீரர்களை பங்கேற்பர். இந்த கார்கள் 200 கிலோமீட்டர் வேகம் வரை செல்வதால் வளைவுகளில் கார் எப்படி செயல்படுகிறது, பெரிய அளவில் வேகத்தை குறைக்காமல் ஓட்டுநரால் காரை சிறப்பாக இயக்க முடிகிறதா என்பதை பொறுத்து மட்டுமே வெற்றி நிச்சயமாகும். இதனால் காரில் உள்ள ரியர் விங் மற்றும் ஃப்ரண்ட் விங் எப்படி செயல்படுகிறது என்பது முக்கியம். போட்டி தொடங்கிய 10 நிமிடங்களில் காரின் டயர் சேதமடையும். அப்போது அந்த காரில் ஏற்படும் அதிர்வுகளை எப்படி ஓட்டுநர் கட்டுப்படுத்தி ஓட்டுகிறார் என்பது இந்த போட்டியின் முக்கிய கூறுகளில் ஒன்று. புதிய தலைமுறைக்காக சந்தானகுமார்.